திருமாவளவன் என்கிற ஒரு செங்கல் உருகுனா அடுத்தடுத்த செங்கல் வரும். இல்ல சட்ட சிக்கல்கள் இருக்கு, குறிப்பா யாருக்கு இருக்கு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சட்ட சிக்கல்கள். என்ன சிக்கல்னு சொல்லுங்களேன். அப்போ அதிமுக 39 தொகுதியிலையும் போட்டிட்டு வாங்கிற சதவீதம் தான் நீங்க சொல்லணுமே தவிர, தேர்தல் முடிஞ்ச ஒரு 10வது நாள் தான் நான் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் சந்தித்து ஓட்டு கூடி இருக்குன்னு சொன்னாரு. இப்போ நாம 10 முதல் 15% வாக்குகளை இழந்திருக்கிறோம்னு உண்மையை ஒத்துட்டு இருக்கிறார். ஒரு ஆளுமையுள்ள தலைவர்னா 2 பொது தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறார். இப்ப அக்டோபர் 8ஆம் தேதி மணி சங்கிலி போராட்டம் அறிவிச்சிருக்காருல்ல. அதெல்லாம் தொடர்ச்சியான நடவடிக்கைகள். நான் சொல்றது நிரூபிக்கப்பட்ட தரவுகளை கையில் வச்சு பேசி, ஒரு காலத்துல எப்படியாவது சேர்த்துக்கங்க, நீங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு பணிஞ்சு வந்தவங்க இனிமேல் எப்படி வருவாங்க? அப்புறம் எடப்பாடி இருக்காரா, நான் வரணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க. 26 ஒரு முதலமைச்சர் ஆக முடியும். இல்லாட்டி சும்மா எழுதி வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுக்க வேண்டியதான், அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு. எடப்பாடி பாதுகாக்கிறாருன்னு நான் ரொம்ப உறக்கவே சொல்லுவேன். நான் அவர் மேல ஒரு வழக்கு கூட பாயாம ரொம்ப கண்ணும் கருத்துமா ஸ்டாலின் அதுக்கு ரொம்ப மெனக்கடுறாரு. நான் ரொம்ப வெளிப்படையாவே இந்த குற்றச்சாட்டை வைக்கும். இது என்ன உறவுன்னு நீங்க சொல்லுங்க. கள்ள உறவுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட சின்னம் இன்னும் இப்ப திமுகவினுடைய வெற்றிக்காக பயன்படுத்தப்படுகிறது. மறைமுகமா அப்படிதானே சார்? நீங்க தான் சொல்றேன், இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு நாங்கள் நிதி கொடுத்தாச்சு, அதை அவங்க முழுமையாக செலவு பண்ணல, காவாசி பணத்தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு புறம் அண்ணாமலை பிரதமர் மோடி கடிதம் எழுதுறாரு. ஒவ்வொரு உண்மையா வெளியில் வந்துட்டு இருக்கு சார். 63,000 கோடி இந்தியாவில் வேற எந்த மாநகரத்துக்கும் கொடுக்காத அளவுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் கொடுத்தோம்னு பிரதமர் மோடி மேடையில் சொல்லிட்டு போனார். கொடுக்கல. ஏதேதோ நடந்து கள்ள மௌனம் சாதிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் போய் மோடியை பார்த்துட்டு வந்த அடுத்த சில நாட்கள்ல அண்ணாமலை அங்கே லண்டன்ல இருந்து லெட்டர் எழுதுறாருன்னா ஏதோ கொடுக்க தயாராயிட்டாங்கன்னு தோணுது. நல்லது நடக்கட்டும், இதுக்கு மேல அதை விமர்சிக்க கூடாது. ஏதோ ஒரு வகையில பணம் வந்து சேர்ந்தா சரி, திட்டம் நடந்தா சரி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு தயாராகி விட்டாரு. ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட தெரியுது, தன்னுடைய குற்றச்சாட்டுகளை ஒத்துக்கிறாரு. தன்னுடைய குற்றம் இல்லை, அவர் மீதான விமர்சனம்னு சொல்லுவோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் சில தரவுகளை கையில் வச்சுக்கிட்டு அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறையல, மாறா கொஞ்சம் கூடி இருக்கு அப்படின்னாரு. 2019 நாங்கள் வாங்கின சதவீதம் 20 தான், இப்போ 21 வாங்கிட்டோம் அப்படிங்கிறாரு. உண்மை அது இல்லை. 2019 நீங்கள் போட்டிக்கிட்ட தொகுதிகள் 20 தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சதவீத கணக்கே இல்லை. 40லையும் தனியார் 39 தொகுதியிலையும் தனியார் நின்று அது வர்றதுதான் அது நிஜமான சதவீதம். அந்த கட்சியினுடைய சதவீதம் எடுத்துக்கலாம். இப்போ திமுக கூட்டிட்டு இருக்காங்களே, இல்லை திமுக எங்கள் பெர்சன்டேஜ் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது சொல்ல முடியாது. அதில் காங்கிரஸோட ஓட்டு இருக்குது, இடதுசாரிகள் ஓட்டு இருக்குது, திருமாவளவனுடைய வாக்குகள் இருக்குது இல்லையா? தனியாக என் ஓட்டு இவ்வளோன்னு எந்த கட்சியும் அதில் சொல்ல முடியாது. அப்போ அதிமுக 39 தொகுதியிலையும் போட்டிட்டு வாங்கிற சதவீதம் தான் நீங்க சொல்லணுமே தவிர, 20 தொகுதிகளில் போட்டிட்டு 21%, 19% வாங்கணும். இப்போ 1%, 2% கூட்டிடுச்சு. இப்போ நீங்க 33 தொகுதியில போட்டிட்டீங்க, எவ்வளவு வந்திருக்கணும்? அந்த ப்ரொபோர்ஷனேட்டுக்கே வாங்க, உங்க கணக்கே நானும் வர்றேன். அப்போ குறைஞ்சிருக்குங்கிற உண்மையை அவர் ஒப்புக்கொள்ள மறுத்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சில சின்ன பின்னடைவு தான், பார்த்துக்கலாம், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அல்லது 2 மாசத்துக்குள்ள செயற்குழு நடந்தது தலைமை கழகத்தில். அந்த செயற்குழுல சில உண்மைகளை ஒத்துக்கிட்டார். பூத் கமிட்டினர், அதிமுக பூத் கமிட்டினரே ஓட்டு போடலை அப்படின்னு. ஏன்னா ஒரு பூத்துல 7 ஓட்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில 1 ஓட்டு, 7 ஓட்டு, 12 ஓட்டெல்லாம் விழுந்திருக்கு. பூத் கமிட்டியில, அதாவது பூத் கமிட்டினா என்ன தெரியுமா? அதிமுகலேயே பதவியில் இருக்கிற கோர் பார்ட்டிமன், அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட கூட்டிட்டு வர்ற ஆட்கள். அதிமுக பதவியில் இருக்கிற நிர்வாகிகள், அந்த கிளைக்கழகத்துல ஒன்றிய கழகத்துல 15 பேர் இருப்பாங்க ஒரு பூத்து. அந்த 15 பேர் கூட ஓட்டு போடலன்னா அப்ப இந்த கட்சி எதை நோக்கி போகுது அப்படின்னு அந்த 6 முன்னாள் அமைச்சர் போய் சொன்ன போது காது கொடுக்க மறுத்த எடப்பாடி செயற்குழுல ஒத்துக்கிட்டார். அம்மா காலத்துல மாதிரி நிர்வாகிகள் வேலை செய்யல, நான் ஒரு ஆளா சுத்தி வந்தேன். ஆமா, நீங்க ஏன் சுத்தி, நீங்களும் சுத்தி வாங்க, மற்ற ஆட்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்துருக்கணும்ல, அது செய்யல. ஸோ அந்த உண்மையை செயற்குழுல வந்து ஒத்துக்கிட்டார். தேர்தல் முடிஞ்ச ஒரு 10வது நாள் தான் நான் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் சந்தித்து ஓட்டு கூடி இருக்குன்னு சொன்னார். இப்போ தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் நாம 10 முதல் 15% வாக்குகளை இழந்திருக்கிறோம்னு உண்மையை ஒத்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் தாமதமாவது அதை உணர்ந்ததில் எனக்கு சந்தோஷம்தான். சுய பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கு என்ன தீர்வுன்னு நோக்கி போகணும். 40% இளைஞர்களை குறிவைங்க, அவங்கள நோக்கி பயணிங்கன்னு சொல்றாரு. ரைட், ஒரு தலைவர் அப்படிதான் ஊக்குவிக்க முடியும் தன்னுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை. நீங்க என்ன செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல, வலுவான அணியை கட்டமைக்கணும். அந்த அணியை கட்டமைக்கணும் என்ன, தங்களை நோக்கி அதிமுகவை நோக்கி மற்ற கட்சிகள் வரணும்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இவர் ஆளுமையுள்ள தலைவர் தான், இது வலுவான கட்சி தான். இந்த ரெண்டுமே கேள்விக்குறியா இருக்கு. இப்போ
இவர் ஆளுமையில தலைவர்னா 2 பொது தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறார். இப்ப அக்டோபர் 8ஆம் தேதி வந்து மணிசங்கிலி போராட்டம் அறிவிச்சிருக்காருல்ல. அதெல்லாம் தொடர்ச்சியான நடவடிக்கைகள். நான் சொல்றது நிரூபிக்கப்பட்ட தரவுகளை கையில் வச்சு பேசு. 21 பொது தேர்தலில் இருந்த ஆட்சி இழந்துட்டீங்க. 24 பொது தேர்தலில் 40க்கு 40 தோக்குறீங்க. அப்ப நீங்க ஆளுமை மக்களை கவருகிற, மக்களிடம் செல்வாக்கு செலுத்தி வாக்குகளை கவருகிற அந்த இடத்துக்கு நீங்க என்ன இனிமேல் வரவே மாட்டான்னு சொல்ல. இது வரைக்கும் எடப்பாடியால அதை நிரூபிக்க முடியல. கட்சி பலவீனப்பட்டு போயிருக்கு. இந்த ரெண்டும் இருக்கிற போது தோழமை கட்சி எப்படி வருவான்? நம்பி எப்படி கூட்டணி வைப்பாங்க? சரி, அப்படியே வந்தா கூட நாங்க சொல்ற எண்ணிக்கையில கூட நான் கேட்கிற தொகுதியை கொடுப்பாங்க. ஒரு காலத்துல எப்படியாவது சேர்த்துக்கங்க, நீங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்தவங்க, பணிஞ்சு வந்தவங்க இனிமேல் எப்படி வருவாங்க? அப்புறம் எடப்பாடி இருக்காரா, நான் வரணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க, பட்டியலோட நாங்க வர்றோம். நான் கிண்டலா சொல்லல, இதுதான் சார் பாடி லாங்குவேஜ். ஏன்னா நான் ஒருத்தன் பலவீனப்பட்டு போனா அவனை எப்படி பார்ப்பாங்கிறது யதார்த்தம், இயற்கை. ஸோ நீங்க முதல்ல பலமாகுங்கன்னு தான் நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதிமுக வலுவா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். அதுல கட்சி ஒற்றுமைப்படுத்துறது இருக்கு. அதுக்கு அதன் தொடர்ச்சியாக தோழமை கட்சிகள் வருவாங்க. அதன் தொடர்ச்சியா மக்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. அந்த பிம்பம், ஆஹா பிரிஞ்சு கிடந்தவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, கட்சி கொஞ்சம் வலுவாயிருச்சு. நீங்க சொன்னீங்களா ஒரு போராட்டம், இது மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கணும். போராட்டம் பண்ணி நமக்கு அந்த போராட்டங்கிறது எதுக்கு? மக்களுடைய குரலாக தான் ஒழிக்க போறாரு எடப்பாடி. நான் அதெல்லாம் குறைச்சே மதிப்பிட மாட்டேன். இது தொடர்ந்து நடக்கணும். நீங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த வர பாத்தீங்களா, இந்த ஒண்ணு அறிவிச்சிருக்காருன்றீங்களே, மாசம் மாசம் நடக்கணும் சார். ஒரு தப்பையா தோலுரிச்சு காட்டணும் சார் திமுகவுடைய அரசியலுடைய தவறுகளை. எங்க போனார் இவரு? இது ஒரு தொடர் நடவடிக்கை. இதெல்லா பார்ட்டும் எல்லாம் ஒன்னா நடந்தாதான் 26 ஒரு முதலமைச்சர் ஆக முடியும். இல்லாட்டி சும்மா எழுதி வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுக்க வேண்டியதான், அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு. இல்ல திமுகவோட கள்ள கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு டிவி கூட சொல்லியிருந்தாரு. இப்போ கள்ள கூட்டணி வச்சு அந்த வார்த்தையை ரொம்ப வெளிப்படையா சொல்ல வரல. ஆனால் எடப்பாடி பாதுகாக்கிறார்கள்னு நான் ரொம்ப உறக்கவே சொல்லுவேன். நான் அவர் மேல ஒரு வழக்கு கூட பாயாம ரொம்ப கண்ணும் கருத்துமா ஸ்டாலின் அதுக்கு ரொம்ப மெனக்கடுறாரு. இந்த வயதிலும் இவ்வளவு வேலைப்பளுக்கு இடையிலும் எடப்பாடிக்குன்னு ஒரு தனி நேரம் ஒதுக்குறார். நான் ரொம்ப வெளிப்படையாவே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க என்னவெல்லாம் பேசுனீங்க, இந்த 3.5 வருஷம் கள்ள மௌனம் சாதிக்கிறார் ஸ்டாலின் எடப்பாடிக்கு எதிராக. அவரை பிடிச்சு உள்ள போடுங்க நாம சொல்லல. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த அறப்போர் இயக்கம் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆதாரப்பூர்வமா. இந்த அரசு கண்டுக்கவே இல்லை. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு வேலுமணி மேலையும் வைத்தியலிங்கத்து மேலையும் போடுறீங்க. எடப்பாடி மேலேயே குற்றச்சாட்டு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டாரு. எந்த வேலுமணி எந்த வைத்தியலிங்கம்? அதிமுக ஒற்றுமைப்படும், டிசம்பருக்குள்ள ஒன்னாயிடும் அப்படின்னு சொன்ன வைத்தியலிங்கம், எப்படியாவது ஒண்ணு சேருங்க, கட்சி பலவீனமாயிட்டு இருக்கு, இன்னொரு தோல்வியை தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு 6 பேர் போய் சொன்னாங்கல்ல, அந்த 6 பேரில் இடம்பெற்றிருந்த வேலுமணி. இந்த 2 பேர் மேல வழக்கை போடுவதற்கு ஆர்வம் காட்டுகிற ஸ்டாலின் எடப்பாடி மேல ஏதாவது கை வைக்கிறாரா? அந்த பக்கமா திரும்புறாரா? இதைத்தான் நான் சொன்னேன். இந்த தொடர்பு, இந்த பாதுகாக்கிற விஷயம். அப்ப இந்த பக்கம் வாங்க, எடப்பாடி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தணும்னு சொன்னேன், எங்கேயாவது ஒண்ணு நடத்துறாரு. இது என்ன உறவுன்னு நீங்க சொல்லுங்க. கள்ள உறவுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். இல்ல திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட சின்னம் இன்னும் வந்து இப்ப திமுகவினுடைய வெற்றிக்காக பயன்படுத்தப்படுகிறது. மறைமுகமா அப்படிதானே சார்? நீங்க இப்படி மௌனமா இருக்க அவங்க கேசிபி அந்த வார்த்தை தான் பயன்படுத்துற. ரிசல்ட் அப்படிதானே காட்டுது. ஒன்னா இருங்கன்னா ஒன்னா இருக்க மாட்டேன், ஏன் இருக்க மாட்டேன், நீயும் ஜெயிக்க மாட்டேன், அடுத்தவனையும் வந்து சேர விட மாட்டேன்னு சொன்னா இப்போ நோக்கம் தான் என்னன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? தொண்டன் கேட்க தான் சார் செய்வான். நான் தான் சொல்றேன், இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க. தொண்டர்கள் அந்த கட்சியே தாங்காது. இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? 2 பொது தேர்தல்களில் தொடர்ச்சியா தோல்வியை சந்தித்த திமுக இந்த 21 தேர்தலில் மட்டும் தோத்திருந்தா இந்த கட்சி நேரம் பிளந்திருக்கும், இல்லாட்டி இன்னும் வலுவிழந்து போயிருக்கும். பல பேர் கட்சி விட்டு போயிருப்பாங்க. 15 ஆண்டுகள்லாம் ஆட்சியை இழந்துக்கிட்டு பெரிய கொள்கை பிடிப்போடு இருக்கிற கட்சி இன்னைக்கு எந்த கட்சியும் கிடையாது. இருக்கிற கட்சிகள்ல ரொம்ப கொள்கைவாதிகள் பிடிப்போடு இருக்கிறவங்க அதிகமா இருக்கிற கட்சி திமுக தான். அந்த திமுகவுக்கு இந்த கதி தான் வந்திருக்கும். அந்த கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல அவங்க ஆட்சிக்கு வந்தனால இன்னைக்கு திமுக ஏதோ ஜிலுஜிலுன்னு இருக்கு. இந்த முறை அவங்க வராம இருந்தாங்கன்னா கதையே கந்தலாயிருக்கும். நான் யதார்த்தத்தை பேசுறேன் சார். கொள்கை பிடிப்பு மிகுந்தவர்கள் இருக்கிற திமுகவுக்கே அந்த கதினா அதிமுகவுக்கு இப்ப 2026 அதிமுகவுக்கு இப்போ எப்படிப்பட்ட ஒரு தேர்தலா இருக்க போகுதுன்னு நிச்சயமா சவாலான தேர்தல் தான் சார். ஆட்சி அதிகாரத்துல இருந்து பணத்தை கூச்சி வச்சிருக்கிற திமுகவோட அமைச்சர் நேருவே சொல்றாரு நமக்கு வரப்போற தேர்தல் சவாலா இருக்குன்னு. அப்புறம் இவர் எந்த மூலைக்கு சார்? 20% குறைஞ்சு போச்சு வாக்கு. நம்ம சொன்ன போதெல்லாம் நம்மள இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறார். 15% அதிகபட்சம் குறைஞ்சு போச்சு. குறைஞ்சது 10ன்னே வச்சுங்க. 30 இருந்தது 20 இருக்கு. எப்படி மீட்டுட்டு வரணும்? செயல் திட்டங்களை அவர் வச்சிருக்கலாம். அதுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ற 2-3 விஷயத்துல எதையுமே அவர் திருப்பி கூட பார்க்க மாட்டார். வேற என்ன செயல் திட்டம் வச்சிருக்காங்க தெரியல. நல்ல வலுவான கூட்டணி அமைப்பேங்கிறார். வாழ்த்துக்கள். யார் வருவா? எந்த நிபந்தனையில வருவாங்க?
அப்படி விரும்பி வருகிற அளவுக்கு கட்சி வலுவா இருக்கா? இந்த கேள்விகளையும் எடப்பாடி தனக்குள் எழுப்பி தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு நான் ஒரு பக்கம் இப்போ காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாடு வச்சு என்ன சொல்றாங்க, இப்போ திமுக கூட்டணிகளுக்கான ஒரு முதல் 2026 தேர்தலுக்கான ஒரு முதல் மாநாடாக தான் இது பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்க களத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த நிமிஷம் வரைக்கும் சில சலசலப்புகளுக்கெல்லாம் ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளின்னு தான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு மேடையில முழங்கினவங்க அத்தனை பேரும் 26 ஜனவரி 26 நீங்களும் நானும் பேசதான் போறோம். அதே அளவுல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்பாதீங்க. இருக்க எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கோ இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் அரசியல், தேர்தல் அரசியல். வெட்கம், சுயமரியாதை, குறைஞ்சபட்ச நியாயம் இதெல்லாம் கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அரசியல்ல சுத்தமா இருக்காது. தேர்தல் அரசியல்ல நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. கூட்டணி உறுதிப்பட தொடரும்னு திருமாவளவன் சொல்றார். ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றார், நான் மதிக்கிறேன், ஏற்கணும் நம்மெல்லாம். ஆனா அதுலயே உறுதியா இருப்பான் நீங்க நம்புறீங்களா? தெரியாது. அந்த சூழல் தான் திருமாவளவன் முடிவெடுக்க வைக்கும். எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு, விருந்துக்கு அழைத்து இலையில் வேறு ஏதோ வைத்தார்கள்லாம் ஒரு காலத்துல திருமாவளவன் விமர்சிச்சவர் தான், சில கூட்டணி நேரங்கள்ல வந்த வார்த்தைகள். ஸோ வர்ற தேர்தல் அப்போ அவங்க கொஞ்சம் அவமரியாதை படுற மாதிரி 4 தான், எப்போனோட 4 வாங்கினீங்களா, இந்த 4 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா தனக்கு இணைக்கப்பட்ட அநியாயம் அவர் நினைப்பார். அந்த நேரத்துல வேற முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு. திருமாவளவன் என்கிற ஒரு செங்கல் உருகுனா அடுத்தடுத்த செங்கல் வரும். நான் பயமுறுத்தல, இது யதார்த்தம். சரி, இவங்கெல்லாம் அப்படியே எடப்பாடிட்ட போவாங்களா? இவர் இங்க துணை முதலமைச்சர் கேட்கிறார், எடப்பாடி ஒத்துக்கிறான்னு வச்சுப்போம். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வந்தா போதுமா? அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வெற்றி கூட்டணி, வலுவான கூட்டணிங்கிறத மறுக்கல. வெற்றி கிடைக்குமா? வட மாவட்டங்கள் சரி, தென் மாவட்டங்கள் என்ன பண்ணுவீங்க? முக்குளத்தூர் உங்களை விட்டு போயிட்டாங்களே அதிமுக விட்டு. ஸோ வேறு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அப்படி இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு துணை முதலமைச்சரா? கூட்டணி அமைக்கிறதுங்கிற சவாலான காரியம். இது வரைக்கும் ஸ்டாலின் அதில் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கிறார். கூட்டணியை அமைத்து அதை தக்க வைக்கிற 2 சவால்கள் அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். 3வதா தேர்தலையும் ஜெயிச்சுக்கிட்டே வரார். 26 எப்படி இருக்குன்னா அந்த நேரத்து சூழல்கள்ல பார்ப்போம். இப்போ உதயநிதி சொல்றாரு இல்லையா, அதாவது எங்களுக்கு எதிரி அதிமுக தான், அதிமுக இன்னும் பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றப்போ உதயநிதி தனக்கான எதிரி அவர் தேர்ந்தெடுக்கிறாரா? இல்ல, இயல்பாகவே இன்னைக்கு இருக்கிற அரசியல் அப்படிதான் இருக்கு. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். பிஜேபி ஏதோ மீடியா வெளிச்சத்துல அதிகார பலத்துல சலசலப்புல ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் அவங்க போட்ட கூச்சலுக்கெல்லாம் இந்நேரம் 4 தொகுதி ஜெயிச்சிருக்கணும், 10% மேல ஓட்டு வாங்கியிருக்கணும் தனிச்சு. நான் சொல்றது பிஜேபி இன்னும் அந்த அளவுக்கு வரலையே. அப்ப இருக்கிற கட்சியில பிரதான கட்சினா அதிமுக இருந்தது, பலவீனப்பட்டு போயிருக்கலாம். பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு அதிமுக தானே சார், நிஜத்திலும் சட்ட ரீதியாகவும். இப்போ இதில் விஜயுடைய வருகை இருக்குது, விஜய் என்ன இப்போ பேச போகிறான்னு ஒன்று இருக்குது, சீமான் என்ன பண்ண போகிறான்னு இருக்குது, அவங்களுக்கு இணைய போகிறாங்கன்னு இருக்குது. இப்போ இதையெல்லாம் வைத்து தான் உதயநிதி அதை சொல்கிறாரா? இல்லை நமக்கு அதிமுக தான் சரியாக இருக்கும், இவரெல்லாம் வந்தால் நல்லா இருக்காதுன்ற மாதிரி நினைக்கிறாரா? இல்லை, அது அவர் முடிவு பண்ண முடியாதுல்ல. களத்தில் 10 பேர் எதிரி வரதான் செய்வான். நீங்கள் மீதி 9 பேர்கிட்டே கண்ணை முடிக்கிட்டீங்கன்னா எதிரி ஒரே ஆள் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டா தப்பு உங்கள் மேலே தான். 10 எதிரி வருவான், 10ல் 4 பேர் பலசாலியாக இருப்பான், 9 பலவீனமானவர்கள் கூட்டணி வைப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கும். உதயநிதி சொன்னதனுடைய தாத்பரியம் என்னன்னா, ஒரு அரசியல் பார்வை, திமுக அதிமுக இந்த 2 தான் பலமான கட்சிகள், ஒருவருக்கு மாற்று ஒருவர் தான் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி மெசேஜை தான் நான் பார்க்குறேன். வேறு ஏதோ நினைச்சு சொன்னாருன்னா அது அவரே ஏமாத்திக்கிறாரு தான் நான் சொல்லுவேன். உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்ததும், செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு கொடுத்ததும், இதெல்லாம் வந்து திமுக அவசரப்படுகிறது, ஸ்டாலின் அவசரப்படுகிறார், அவசர கதியில் ஏன் பண்றீங்க அப்படின்னு. அவசரம்னு ரைட்டு, விமர்சனத்தை ஏற்றுக்கலாம். எப்போ சார் அந்த டைமிங் ஏதாவது இருக்கா? இந்த அவசரம்னு சொல்றவங்க இல்லை சார் 24 வேண்டாம், 25 செப்டம்பர் அக்டோபர் ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்லை எனக்கு தெரியாமல் கேட்குறேன். என்னைக்கு பண்ணாலும் விமர்சனம் வரும் சார், அதுக்கு திமுகவே வைக்கப்படலை. விமர்சனம் வரட்டும், நாங்கள் எதிர்கொள்றோம்னு துணிச்சலோட தான் அறிவிக்கிறார். அது அவங்க கட்சி விவகாரம். முதல் எதிர்ப்பு குரல் திமுக பொதுக்குழுவில் எழுப்பணும், செயற்குழுவில் எழுப்பணும். நாங்கள்லாம் இருக்கிறோமே, எத்தனையோ சீனியர் இருக்காங்களே, எதுக்காக உதயநிதி ஆகணும்னு அங்கே கேட்கணும். அது உட்கட்சி விவகாரம். ஆட்சியில் இருக்க நம்மளை ஆளுறதுனால நம்மளும் பொதுவெளியில் வச்சு ஆமா அறிவிச்சிட்டாங்க. அந்த திமுக பாடம் புகட்டணுமா? மக்கள் 26 பாடம் புகட்டும் சார். இதை தாண்டி நம்ம அதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல சட்ட சிக்கல்கள் இருக்கு. குறிப்பா யாருக்கு இருக்கு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சட்ட சிக்கல்கள். என்ன சிக்கல்னு சொல்லுங்களேன். இல்லையே, சட்ட சிக்கல் இல்லைன்னு தானே பொன்முடி வழக்குல தீர்ப்பு சொல்லி கவர்னர் தலையில கூட்டினாங்க உச்சநீதிமன்றம். சட்டம்னு பேசினா சட்டத்தை தெளிவா பேசணும் சார். நாங்கள் ஒரு தீர்ப்பை நிறுத்தி வைத்த பிறகு அவரை அமைச்சராக்க மாட்டேன் என்று சொல்ல நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நீங்க சரியா முடிவெடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் ஒரு முடிவெடுக்கட்டுமான்னு கேட்டது உச்சநீதிமன்றம். அந்த தீர்ப்பு கையில் இருக்கிறதுனால தான் சில்மிஷம் பண்ண விரும்புகிற ஆசைப்படுகிற ஆர்.என். ரவி மியாவன் கூட ஒரு சத்தம் எழுப்பல. அவர் தான் ஆளை கிளப்பியிருக்கணும், செந்தில் பாலாஜியை நான் அமைச்சராக்க மாட்டேன்னு சொன்னாரா? ஏன் சொல்லலை? ஏன்னா சட்டம் சொல்லுது தடை இல்லைன்னு. தார்மீக ரீதியா நியாயமா தாராளமா கேட்கலாம். ஊரு பூரா மேடை போட்டு எடப்பாடி பேசணும்.
அந்த அறிவிப்பு தான் வந்திருக்கணுமே தவிர ஒரு அறிக்கையை விட்டுட்டு இந்த மாதிரி 407 நாள் ஜெயிலில் வந்தவரை நீங்க அமைச்சராக்கலாம் கேட்டு ஒதுவக்கூடாது. அரசியல்லாம் என்னன்னா ஒரு மாவட்ட தலைநகர்லையும் மேடை போட்டு பேசணும் எடப்பாடி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அவருக்காகத்தான் இந்த இலாக்கா மாற்றங்கள். ஆமா, அதைத்தானே நான் 2-3 மாசமா சொல்றேன். செந்தில் பாலாஜி வருகைக்காக தான் காத்திருக்காங்கன்னு சொன்னப்ப நீங்க எல்லாம் நம்பல. நான் நினைக்கிறத எனக்கு வந்த தகவலை சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். நடந்து நீங்க அதை என்ன பண்ணணும், மக்கள் முன்னாடி போய் அம்பலப்படுத்துங்க திமுகவை. யார் வேணான்னா அந்த திமுகவுக்கு அவங்க பாடம் புகட்டணும்னா பாடம் புகட்டட்டும். இல்ல ஒரு வாரிசா இருந்தா எங்களுக்கு என்ன சார், நல்ல ஆட்சி பண்ணட்டும் சார் மக்கள் நினைச்சா அதை மறந்துட்டு வேற வேலைக்கு போக போறாங்க. பாதிக்கப்பட்டவங்க மறுபடியும் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அதனால சட்ட நடவடிக்கை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கே மாத்தணுங்கிறாங்க. சிறப்பு நீதிபதி நியமிக்க சொல்லி உத்தரவு வந்துடுச்சு. ஸோ இனிமேல் வேற மாநிலத்துக்கு மாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியல. பெயிலையே கேன்சல் பண்ணுங்கன்னு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் சட்ட நடவடிக்கை. அதெல்லாம் தீர்ப்பு வந்த பிறகு பெயிலை கேன்சல் பண்ணிட்டு அவர் எங்கே போவார்? செந்தில் பாலாஜி கரூர் வீட்டுக்கா? ஜெயிலுக்கு தானே சார். அப்போ பார்த்துக்கலாம் சார். சட்டத்தின் போக்கில் விட்டுடுங்கிறேன் நான். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.